புதன் வீடு மாந்தி இருந்தால். காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். இந்த பாவங்கள் 12 ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரம் பலம் உண்டு. எனக்கு இந்த பாவம் அந்த பாவம்லாம் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை உண்டு. ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு வலிமை இருக்கு. அப்ப 6ஆம் பாவம் மிதுனம், கன்னி. அந்த இடத்துலதான் புதன் உச்சமடையக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிர நேசம் அடைகிறாரு. அப்போ இந்த இடத்துல புதன் நல்லா இருந்தா ஒருத்தருக்கு ஆன்மீக ஆற்றல் உண்டு, ஜோதிட ஆற்றல் உண்டு, சாஸ்திர சம்பிரதாயங்க அவங்களுக்கு அழகா வரும். அவங்க அதுல இருந்து கொஞ்சம் கூட மாற மாட்டாங்க. அப்படி கன்னியில் மாந்தி இருந்தால் உடல் நலத்துல கவலை இருக்கணும். அவங்க உடல் நலத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அசால்ட்டா இருக்கக்கூடாது. அவங்க நம்ம பாடியில என்ன பிரச்சனை, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அசால்ட்டா இருக்கக்கூடாது. உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருந்தால் அதுல இருந்து அவங்க தப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்தது பணியில் குற்றச்சாட்டு. பணியில் குற்றச்சாட்டுனா, பணி இப்ப நம்ம எங்காவது ஒரு வேலை செய்யறோம், அந்த வேலையில குற்றம் செஞ்சு நம்ம சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம செய்யற வேலையில குற்றத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. நீ சரியில்லை, நீ அது பண்ணல. ஒரு வேலைக்கு 2 வேலை ஆகும். நல்லா நோட் பண்ணி பாருங்க. அதுவும் யாராவது ஆடிட்டிங்ல பேங்க்லயோ இருந்துட்டீங்க அப்படின்னா ஒரு வேலைக்கு 2 டைம் செய்வீங்க. அது கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வித்தியாசமா சொல்றேன். கட்டட தொழில் செய்யறவங்க, கட்டடம் கட்டக்கூடியவர்கள் 2 பேர் இருக்காங்க. எனக்கு இடிச்சு கட்டு, எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஜினியரும் மாத்தி கட்டிடுவாங்க. இப்படி 2 பேர்த்துக்குமே தகராறை உண்டு பண்ணும். அதே மாதிரி டாக்குமெண்ட், பத்திரத்தை தொலைச்சிட்டேன், நான் கையெழுத்து போட்டு மாட்டிட்டேன், ஒருத்தர்கிட்ட செக்கு கொடுத்து மாட்டிட்டேன். இப்படி விஷயங்கள் கண்டிப்பா இதுல கொண்டு சிக்க வச்சிடும். குற்றச்சாட்டு, ஒருவர் மேல ஒருத்தரை குற்றம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இதுல உண்டு பண்ணிட்டே இருக்கும். எப்பவுமே அதிகமா ஒரு சிந்தனை உங்களுடைய மெமரியில பாத்தீங்கன்னா அதிக ஸ்டோரேஜ் ஏத்துக்குவீங்க. அது பண்ணலாமா, இது பண்ணலாம், கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயா இருக்க மாட்டீங்க. அதிக சிந்தனை. அந்த சிந்தனை நல்லதாக எப்ப இருக்கும்? மாந்தி இல்லைன்னா தான். மாந்தி இருந்தா அந்த சிந்தனை உங்களுக்கு நெகட்டிவா, ஐயோ இப்படி பண்ணிட்டா என்ன ஆகுது, இது நம்மளுக்கு வரவே வராதா, இப்படி உங்களுக்குள்ளேயே நீங்க சிந்தனை செயலை அதிகப்படுத்தி தூக்கம் இல்லாமல், டீப் ஸ்லீப்பிங் உங்களுக்கு கொடுக்காம, ரொம்ப எப்ப பாரு ப்ரெஷர்ல, ஒருத்தரை யாரையும் நம்பாமல். மெயினான விஷயம், நல்லா விசாரிச்சுதான் ஒருத்தர்கிட்ட பேசணும். ஆனா நீங்க எதுக்குமே நம்ப மாட்டீங்க அப்படின்னா உங்களையே நீங்க நம்பாம இருக்கிறது. இதுதான் முதன்மை, ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மந்திரம், புதனுடைய மந்திரம், தூங்க போற டைம்ல, காலையில தூங்க போற டைம்ல ஓம் பும் புதாய நமக, ஓம் பும் புதாய நமக, அவ்வளவுதான். புதனுடைய மந்திரம் சொன்னா போதும். அது ஈஸியான மந்திரம். ஓம் பும் புதாய நமக அப்படிங்கிறத நீங்க காலையில ஒரு 7 டைம் இல்ல 9 டைம், நைட்டு தூங்க போறப்ப இதை சொல்லிட்டு படுங்க. உங்களுக்கு அந்த சிந்தனைகள் ஒரு நிலைப்படும். உங்களுடைய டீப் ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல தூக்கம் இருந்தா மட்டும்தான் அடுத்தது நாள் நீங்க ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா பச்சை கருப்பு தாரம், பச்சை பயிர் இருக்குல்ல, பச்சை பயிர். இந்த பச்சை பயிர் தான் புதனுக்கு நல்ல ஒரு தானத்துக்குடைய ஒரு தானியம். அந்த பச்சை பயிறு தானத்தை அடிக்கடி செய்யுங்க. பச்சை பயிரை எடுத்து சுண்டல் பண்ணி, கோயில்ல இருக்கவங்க யாருக்கா, நீங்க அங்க வீட்டுல வச்சுக்கிறத விட வெளியில இருக்கிறவங்க 4 பேராவது அதை சாப்பிட்டா அந்த அவங்க சாப்பிட்ற அந்த பச்சை பயிர் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு. அதுல ஒரு முளை கட்டி ஒரு விஷயத்த பண்ணாவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெயினான கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் குறையும். அப்ப அந்த பச்சை பயிர் தானம் உங்களுக்கு மிகுந்த ஒரு பலனை அளிக்கக்கூடியது. அடுத்தது சூட்சமமான ஒரு பரிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கன்னி ராசியில் மாந்தி இருந்தால் ஹஸ்த நட்சத்திரத்த நாள். ஹஸ்தம்னா சந்திரனுடைய நட்சத்திரம். இந்த ஹஸ்த நட்சத்திரத்த நாள்ல பெருமாளுக்கு தாமரை பூவுடன் துளசியும் சேர்த்து மாலையாக கட்டி பெருமாளுக்கு அணிவிக்க வேண்டும். ஈஸி தானே இது. ஹஸ்த நட்சத்திரம், இந்த கன்னி ராசிக்காரங்க ஹஸ்த நட்சத்திரத்து நாள்ல தாமரை, அது பச்சை தாமரை ரொம்ப இன்னும் நல்லது. வெண் தாமரை, ஒரு மாதிரி ரோஸ் கலர்ல இருக்கிற தாமரை, பச்சை தாமரை, இந்த எந்த விதமான தாமரையாக இருந்தாலும் பரவாயில்ல, தாமரையோடு துளசியும் சேர்த்து உங்க கையால மாலை கட்டுங்க. மாலை கட்டுன்னு வாங்கிட்டு வராதிங்க. உங்க கையால எந்த அளவுக்கு முடியுமோ மாலை கட்டி
பெருமாளுக்கு பொட்டுவாங்க 6 மாத காலம். கண்டிப்பாக மாந்தி தோஷம் நிவர்த்தி அடையும். கமலம் என்பது லக்ஷ்மி. கமலம்னா தாமரை. லக்ஷ்மி. லக்ஷ்மி தான் பெருமாளுடைய துணைவியார். அப்போ அவதார புருஷத்துல இருக்கக்கூடிய பெருமாளுடைய துணைவியார் லக்ஷ்மி. இந்த லக்ஷ்மி தேவி ஒரு வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா தாமரை மலர் கொண்டு பூஜிப்பாங்க. எந்த கோயில பார்த்தீங்கன்னா தாமரை இல்லாத அர்ச்சனை பூக்கள் கிடையவே கிடையாது. அப்ப தாமரைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. அந்த தாமரை விதைகள்னு சொல்லுவோம். அந்த தாமரை விதைகள்ல தான் நம்ம வீட்டுல வச்சு வழிபடுறது, மாலையா கோத்துக்கிறது, அதுலதான் எண்ணிக்கை நம்ம கையில பூஜை பண்ணுவாங்க இல்லைங்களா. எண்ணிக்கை இப்ப 48 எண்ணிக்கை எப்படின்னா அந்த தாமரை விதைய கோத்துக்கிட்டு நம்ம கையில கவுண்டிங் கொடுப்பாங்க. அப்ப அந்த தாமரை விதையும் நம்மளுக்கு ரொம்ப பவர். அப்போ அந்த தாமரையும் துளசியாரே பெருமாள். துளசினா பெருமாள். இவங்க 2 பேத்தையும் ஒன்றாக சேர்த்து மாலையாக அணிவித்து பெருமாளுக்கு பண்ணா அவங்க 2 பேருமே தம்பதியர்களா அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்ப இதை செஞ்சுட்டு இந்த கண்ணியில இருக்கக்கூடிய மாந்தி தோஷம் நிவர்த்தியாகும். இந்த கண்ணியில யாரு கன்னிராசியா இருந்தாலும் இதை பண்ணுங்க, உங்களுக்கு சூப்பரான ஒரு பவர் கிடைக்கும். உங்க வீட்டுல யாரும் டைவர்ஸ் ஆக மாட்டாங்க, ஒரு தம்பதியர்கள் பிரிய மாட்டாங்க, திருமணம் லேட் ஆகாது. இந்த மாதிரி நல்ல காரியங்கள் தடங்கள் படவே படாது. அப்ப கன்னி ராசியில ஹஸ்த நட்சத்திரத்துல இதை நீங்க பண்ணிட்டு வரணும். அதே தாமரை விதையை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எங்கேயாவது ஹஸ்த நட்சத்திரத்து அன்னைக்கு எங்கேயாவது போய் குளம் குட்டை ஏதாவது ஒரு நீர்பரப்பு இல்ல மலை சார்ந்த இடம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 5 விதைகளையாவது தூவி விட்டுட்டு வாங்க. தாமரை விதைய அது என்னைக்காவது முளைக்கும். அன்னைக்கு உங்களுக்கு தீராத பிரச்சனை உங்களுக்கு தீரும். அப்ப தீர்றப்ப நீங்க நினைச்சுக்கலாம் இது நம்ம செய்த ஒரு பலன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம ரொம்ப விளக்கமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. ஒருத்தரும் மாந்திக்கு இந்த கோயில் போங்க அந்த கோயில் போங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த பரிகாரங்கள் நீங்க செய்துட்டு வந்தால் மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆகும். நம்ம அடுத்தது போயிடலாமா? சுக்கிரன் வீடு துலாம். மாந்தி நின்றால் துலா ராசி காலபுருஷனுக்கு 7ஆம் இடம்.